குஷ்பு சின்ன பிள்ளை ஊருக்கு போயிட்டாலாமே? ஆமாண்டி. 3 பேர்கிட்டயும் போன் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொன்னா என்கிட்ட. ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போறதும் போனா ஒரு போன் பண்ணி சொன்னா என்ன எங்களுக்கு? அதுக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கா? ஆமால, ஒரு போன் கூட பண்ணல. அவளே அவசரத்துல கிளம்பி போனா உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவா பாருக்கா. நீ என்ன சொல்ல வந்துட்ட? வந்தால் எல்லாமே உன்கிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் இல்ல. கிட்டே சொல்லிட்டு போயிருக்கணும்ல அவ. ஐயோ ஐயோ விடுங்களேடி. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இப்படி சண்டை போட்டே இருக்கீங்க. கிட்ட சொல்லிட்டு போனா இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போனா என்ன? சந்தோஷமா அவன் வீட்டுக்கார கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்கால, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டேன். ஏன்டி இப்படி இருக்கீங்க? வாயில குத்தி பிடியும் பாத்துக்கோ. முடியே சின்ன பிள்ளையும் குஷ்பும் தான் தோஸ்தா ஆயிடுச்சு. அதனால சின்ன பிள்ளைய பத்தி குஷ்பு கிட்ட சொன்னா அது கோபப்படதான் செய்யும். சரிங்கடி, சண்டை பொண்ணு வந்து பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா எனக்கே வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. உனக்கு தான் வேலை இருக்கு, எங்கெல்லாம் வேலையே இல்ல பாரு. வேலையை போய் பார்க்க வேண்டியதானே? 3 பேரும் ஒட்டக்கா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட தான் கேட்கணும். அரே இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க வீட்டுக்குள்ளார போய் கதவு சாத்திடுவியாமா? கதவு சாத்திவியா? அரே பாத்தியாக்கா, நம்மள கண்ட ஆகவே ஆகாதுக்கா. ஏன்டி இப்படி பண்றீங்க? அந்த நேரம் ஆயிடுச்சு. தோட்டத்துல இருந்து எங்க மாமா வேலையை முடிச்சுட்டு வந்துருவாருடி. அதுக்கப்புறம் வெட்டியா இங்க பேசிருந்து அவரை திட்டுவாரு. வீட்டுல போய் வேலையை பாருங்கடி, போங்கடி. வீட்டுலதான் வேலையில ஒண்ணு இல்ல. என்கிட்ட வந்து ஏண்டி பிள்ளைய பத்தி பொருளைய பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைய பத்தி யாராவது பேசுனீங்க எனக்கு செம்ம கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. யாரது? யாருடி? என்ன நீயே பேசிட்டு யாருன்னு கேக்குறியா? நானா ஏண்டி பேசணும்? சரசு புரசே நீ ஆடி? நானா இல்லக்கா, அது வேற யாரடி? பாரு பின்னாடி ஒரு ஆள் நிக்குது. குதிரவாளிதான் இது கோலம். ஆமாக்கா, வீட்டுல மாமியாரு வேலை வச்சுட்டே இருந்துச்சு. சும்மா அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு சொல்லிட்டே இருந்துச்சு. அதான் தலையில முக்காட போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? மாமியார் வேலை சொன்னா நல்லதுதானே? வேலை செஞ்சா உடம்பும் நல்லா இருக்குல்ல. ஒரு வாட்டி செய்யலாம் 2 வாட்டி செய்யலாம். ஏமா வேலை வச்சா நம்மள என்ன பண்றது? அதுவும் சரிதான். சின்ன பிள்ளைய பத்தி என்கிட்ட பிக்கல் புடுங்கல் பண்ணிட்டு இருந்தாளுங்க. இப்ப நீயே வந்துட்டியாக்கோ? அக்கா நான் ஏன் சின்ன பிள்ளைய பத்தி கேட்க போறேன்? எங்க போயிருக்கா ஏது போயிருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியாக்கா? இவகிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஓஹோ அப்படியா? பொறாமைக்கு செத்தவளுக. சின்ன பிள்ளை ஊருக்கு போயிருக்காளா, இவள்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போலன்ட்டு மேல பொங்கி எழுறாளுக. கூட்டியே சொல்லி வச்சானா போறப்ப சொல்லணுமா இல்லையா? 200 ரூபா காசு தரேன்னு சொன்னேன். ஏதாவது ஊட்டில இருந்து வாங்கிட்டு வாடி, ஆயில் தைலம் எல்லாம் வாங்கிட்டு வாடினா அப்ப என்கிட்ட சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போனோமா இல்லையா? சின்ன பிள்ளை ஊட்டிக்கு தைலங்கில வாங்க போறா. அவ வீட்டுக்காரோட ரொமான்ஸ் பண்ணி நல்லா ஜாலியா இருக்கணும்னு போயிருக்கா. கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வருவாளா? அப்படி சொல்றீ குதிரவாளே. என்னடி சின்ன பிள்ளைக்கு பறந்து பேச வந்துட்ட நீயா? அட அப்பெல்லாம் இல்லக்கா, அப்பெல்லாம் பாவம்ல. சொல்றத காதல வாங்கிக்கடி. சின்ன பிள்ளை கூட அவ ரொம்ப பழகுனது இல்ல. உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. நான் நீங்க தான் இருக்கீங்களே அப்ப சொல்லிட்டு போல போன் பண்ணி சொல்லிட்டு எம்பிட்டு கோவப்படுறீங்க? சரிக்கா, இனிமேட்டு நான் சின்ன பிள்ளைய பத்தி எதுவும் பேசல. ஆனந்தா இம்புட்டு விளக்க எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தி சரி சரிங்கிறீங்க. இப்படியே சின்ன பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கிட்டா சரி எல்லாரும். குதிரவாளி இன்னும் ஏறி தலையில முக்காடு போட்டு அலையிற. தலையில இருந்து முதல் துணி ஏறி கோய் மாமியார் என்னை பாத்திர போதுக்கா. என் வீட்டுக்கு வந்து உன் மாமியார் என்னை தொலைவிட்டு இருக்காக்கும். நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. சரிக்கா இந்த எடுத்துறேன். குதிரவாளே இங்கதான் இருக்கியா நீ? ஐயோ மாமியார் வந்துருச்சு போலயே, சத்தம் கேக்குது. ஒன்னாலதான்க்கா முக்காட போட்டு நின்றுட்டு இருந்தா என் கொண்ட முடிய பார்த்து என் மாமியாரு கண்டுபிடிச்சிருச்சு. விருடி வரட்டு என்ன பேசுறதுன்னு கேட்கலாம். அதான் ஒன்று இல்லன்னு பண்ணிடுறேன். நீ சும்மானே இருக்க மாட்டேக்கா. பேச்சக்கறி நீ சொன்னதை கேட்டேன் பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அடியே அத்தை அத்தை சொத்தங்கிற வீட்டுல என்ன சேசனே உன்னைய விடுக்கா. அம்மா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வேலை வச்சுட்டே இருந்தா அவள் என்னதான் பண்ணுவா? நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் மருமோள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மருமோளா இருந்தாலும் அவகிட்ட தெரிஞ்சுட்டு இருந்தா அவ என்ன பண்ணுவா? ஆத்தா இப்படி பண்ற சின்ன பிள்ளை தானே செஞ்சு ரெஸ்ட் எடுக்கணும் அவளுக்கு தோணாது. வேலையை அவளுக்கே வச்சிருந்தா அவளை என்ன பண்ணுவா? வேலையா நீங்களும் அவளும் சரிசமமா பாக்கணும். அப்படி சொல்லுங்க. என்னடி பேச காணா? ஆனா உன்னை விட்டுட்டு கூட இருந்தவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அத்தை என்ன அத்தை நொத்தன் இன்னமோ உங்க மரியாதை வீட்டுக்கு வாடி. வீட்டு வேலை செஞ்சு எனக்கு உடம்பு கைகளும் வலிக்குது. எனக்கு தான் வலிக்குது. சேலையாக்க வீட்டு வேலை என்ன செஞ்சீங்க? துணிமணி மடிச்சு வச்சேன். ஆமா அது ஒரு வேலையாக்கும். எல்லாம் யாரு பாக்குறது? ஏண்டி வீட்டு வேலை யாரையும் பாக்குறீங்க? உங்க வீட்டு வேலை நாங்க தான் பாக்குறோம். நீங்க தானே பாக்குறீங்க. இங்க வந்து இருக்கீங்க வேலையே இல்லையா? வீட்டுல விட்டுட்டு இங்க உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்கதா வேலையாக்கும். ஏன் நீங்களே எங்கேயுமே போக மாட்டீங்களா? வீட்டுக்கு போய் பேச மாட்டீங்களா? வேலை எந்திரிச்சு பல்லு விளக்காம கூட கதவை திறந்து வீட்டு ஜன்னல் வழியா எய்த்த விட்டு வனஜாவா பாத்துட்டு இருப்பீங்க. என்ன பண்றா ஏது பண்றா? பல்லு விளக்கிட்டாளா நம்மளும் பல்லு விளக்குவோன்னு பாப்பீங்க. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேச வந்துட்டா பொறுக்க மாட்டேங்குதே உங்களுக்கு. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வந்தாலும் ஏன் ஓடி வந்துருவீங்களா? நீங்க கிட்ட நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இழிப்பு வேண்டிய கிடக்கு இழிப்பு. இல்ல இல்ல யாரோ டிவில சொன்னாங்க வசனத்தை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. கண்டு நீங்களும் பேசுறீங்களே அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கிற வாயை சிரிப்பி விட்டுருவியாமா? வாய முடி நின்னுங்கடி. குதிரவாளே நீ கிளம்பு முத. ஏக்கா வீட்டுக்கு போய் தாறுமாற என் மாமியார் அடிக்கும்க்கா. அடி வாங்கிக்கோடி. என்னக்கா இப்படி சொல்ற? அடி வாங்குற அடி உன் மாமியாருக்கு போடு. எல்லாம் பொழந்து கட்டு. வாயை முடிட்டு உட்காந்து இருக்க. மாமியார் எப்படி பல்ல ஈனு வச்சுக்கிட்டு கோவமா பேசுது? அதே மாதிரி நீங்க கோவமா பேசணும். விட்டுட்டு அத்தா சொத்தன் பயந்துட்டீங்கன்னா இப்படிதான் ஆகும். ஆமாண்டி
கிளவிக்கலாம் நீ ஏன் பயப்படுற? ஏய் என்ன ஓய் தாண்டி உங்ககிட்ட எல்லாம் பழகவே கூடாதுங்கிறது சொல்லிதான் இவ. பாருங்கம்மா பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போறாதீங்க. யாடி பேசிட்டு போறது? அடியே குதிரவாளே உங்க மரியாதை வீட்டுக்கு வந்துரு. இல்ல இதெல்லாம் பேசவே முடியாது. மனுஷியே கிடையாது. நாங்களா மனுஷி இல்ல பாரு. போவீங்களா? 2 நிமிஷம் பேச வந்தவள வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அழைச்சிட்டே இருந்தா கோவம் வராதா? ஒரு மனுஷி பொறுத்து போயிட்டு இருப்பா. பாத்துக்கிறேன்டி தாய் இவங்களை பேச வந்திருக்காங்க பத்தியா? உங்களை பேச விட்டு நீ வேடிக்கை பாக்குறீங்களடி. பாத்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. வாடி உனக்கு கல் எடுத்து அடுப்புல வைக்கிறேன். அப்படியே நெத்தியில எடுத்து வச்சுக்கோங்க. கொழுப்பு தாண்டி உங்களுக்கு. உங்களுக்கு மரியாதை கொடுத்து கூட பேச தெரியல நீங்களா? சரி சரி போங்க போங்க. நீங்களா என்னைக்கு திருந்த மாட்டீங்க. திருந்த மாட்டீங்க சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. ஒரு தீர்க்காலே குசு பூண்டு அவளை சொல்லணும். அவ ஒழுங்கா இருந்தா இங்க எல்லாரும் கரெக்டா இருப்பீங்க. அவ சொல்லி கொடுத்ததானே ஒவ்வொன்னா எல்லாரும் ஆறீங்க. கவனிச்சுக்கிறேன். அடியே குதிரவாளே வீட்டுக்கு வந்து சேரு. வரமாட்டேன் நானு. இல்லன்னா இவ வீட்டுல விழுந்து கடை சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கு. வீட்டுக்கு வந்துடாத. வரமாட்டேன். பேசி அப்படியே கெட்டுப்போ. எனக்கே நான் வந்துச்சு. கோணிக்க போகுது பாத்து போக. பாத்து பாத்து மெதுவா போக. கீழே விழுந்துடாதீங்க. ஏய் வந்து உங்க கவனிச்சுக்கிறேன்டி. ஏன்டி இப்படி பண்ற? அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது? என்னக்கா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாகறேன். என்னதான் சொல்றாங்க பத்தியா இல்லையா? ஊருக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனாலும் என்னதான் காரணம் கட்டுறீங்க. அந்த அம்மா என்னதான் சொல்லுது. இப்ப என்ன தாண்டி செய்யறது? இதெல்லாம் என் மாமா காதுல விழுவட்டும் அவ்வளவுதான். நல்லா இருக்க மாட்டாரு. அடி திட்டுதான் விழுவோம். வீடுக்கா வீடுக்கான்னு சொல்லிடுவீங்க. குதிரவாளே நீ கிளம்புடி அவ என்ன பண்ண இப்ப கிளம்புகிற? போடி சூடு வைக்கிறேங்கிறதுக்கா வச்சா என்ன? சூடு வச்சா என்னக்கா அப்படி சொல்ற? சூடு வச்சா நீ சும்மா இருப்பியா? கத்தி கூச்சல் போட மாட்டேனானே. அவ மட்டும் 2 வார்த்தை நல்லா எடுத்து சொல்லுவியா? அவளுக்கு விட்டுட்டு கிளம்புனா தேடி வந்திருக்காளக்கா. அவளுக்கு 4 வார்த்தை நல்லதா சொல்லி அனுப்புறல. இப்படிதான் சொல்லிடுவீங்க. என்னையதான் சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை மாமியார் அப்படின்னா இந்த குதிரவாள் மாமியார் அப்படிதான் இருக்காங்க. அக்கா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும். அவங்க மேலே பழி போடுறாங்கல்ல. அதுக்காக வீட்டுக்கு கிளம்புடி. மாமியார் எது பண்ணாலும் நீ அதுக்கு டபுள் மடங்கா கொடு. எதுக்கும் பயப்படாத. நீ தப்பு பண்ணிட்ட வீட்டுக்கு போ. நீ எங்க கூட இருக்கிறதுனாலதான் உன் மாமியார் உன்னைய திட்டுறாங்க வைக்கிறாங்க. அதனால நீங்க இருக்க வேணாம். கிளம்பு. ஆமாண்டி கிளம்புடி. சரிக்கா. ஒன்னுடி கேட்டாலும் உன் மாமியாருக்கு பயப்படாத. சரிக்கா. சரி சரி போ பாத்து போயிட்டு வா. சரி வாரேன். ஆவும்க்கா இவ என்ன சொல்றது? வீட்டுல போய் எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியுமாக்கும்? அவங்க வேலையை அவங்க தான் பாக்கணும். இருந்தாலும் எல்லா வேலையும் அவ தானேக்கா பாக்க வேண்டியதா இருக்கு. அவ வீட்டு வேலையை பார்த்து நீ பாரு. எங்க வீட்டுல வேலை நிறைய இருக்கு. இதுல அப்ப கிளம்பு போ. அதுங்காட்டி கிளம்ப சொல்ற தானே? என்னடி சொல்றது? நைட் இங்கே படுத்து தூங்கிடுங்களா? அது இல்லக்கா. உங்களுக்கு போன தடவை காப்பி டீ போட்டு கொடுத்தீல? ஆமாக்கா. கூட பஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுத்தீலக்கா. அதுக்கு இப்பயும் போய் கிச்சன்ல போய் டீ வச்சு எங்களுக்காக சூடா பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வாக்கா. அப்படியாடி? உங்களுக்கு சூடா டீ போட்டு பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்போ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையாக்கும்? எங்க மாமா வந்துருவாரு. வீட்டுல வேலை அப்படியே போட்டபடி இருக்கேன்னு பார்த்தா போன தடவை வந்த மாதிரி தடவை காஃபி டீ கேக்குறீங்க. ஏக்கா இப்படி பேசுற? எப்படி பேசுவாங்களாக்கும்? உங்க வீட்டுல உங்க மாமியார் இருக்குல்ல போய் கேளுங்கடி. காஃபி போட்டு கொடு டீ போட்டு கொடுன்னு என்கிட்ட வந்து ஏடி தொலை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னக்கா இப்படி கோவப்படுற? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஆட்டிலக்கா டீ போட்டு கொடுக்கலன்னா நீல முடியக்கா என் வீட்டுக்கு வாங்கடி. நான் டீ போட்டு தரேங்குது. அடியே நான் எங்கடி சொன்னேன்? இப்பதானே சொன்னக்கா உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னீங்கக்கா. அடியே உங்க வீட்டுக்கு வாங்கினா அவங்க வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா டீ குடிக்க? ஆத்தி அடி இப்பதான் ஒவ்வொருத்தவங்க சேருவோம் தெரியுது நமக்கு. அடியே நீல முடி என்ன புஷ்பு என் வீட்டுக்கு வந்து டீ குடிக்கணுமா? ஆனா உன் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதா? இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற நீ. வீட்டுக்கு வந்து டீ குடிச்சா என் வீட்டுல பாலெல்லாம் காலி ஆகாதா? எல்லாரும் கிளம்புங்கடி. கூட நிக்க கூடாது. கிளம்புங்க வீட்டுக்கு. கிளம்புறோம்க்கா. இந்த வீட்டு பக்கம் நாங்க வரவே மாட்டோம். ஆனா நான் வருவேனே. ஏய் சரசே உன்னை வெறி கொண்டு அடிச்சிருவேயாமா. போங்கடி. என்ன அடி சொல்றது உங்களை? வாடி சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல நீங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. வாட்டி போங்கடி சொல்லிட்டேன். நான் இங்க இருக்கணும். கிளம்புறேன் நானு. வாடி போலாம். உன் வீட்டுக்கு வந்துறேன். டீ போட்டு கொடுக்குறியா? அடே நில்லடி பதில் சொல்லாம போற. பாத்தியா? ஏய் சரோஜா வீட்டுக்கு வந்துடாத. எங்க வீட்டுல பாலெல்லாம் இல்ல காலி ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்காங்க 2 பேரும்? நீ எப்படி இருக்கியாக்கும்? உன் வீட்டுக்கு வரல வேணான்ட்ட நீ இங்க இருக்க. கிளம்ப வேண்டியதானே? கிளம்பணும் தான். ஆனா குஷ்பு வாங்கத்தான். வரேன். என்னத்தான் சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டேன். தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் முள்ளங்கி பீக்கங்காய் எல்லாம் இருக்கு. சரி மாமா. புளிக்குழம்பு சாம்பார் எதுவும் வச்சிடலாம். சரி குஷ்பு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரி மாமா எடுத்துட்டு வரேன். முடிய என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. இல்ல முடிய டீ போட்டு. சரி மாமா. என்னடி சிரிப்பு? என்ன பாத்தியா? எனக்காக டீ போட்டு கொடுங்கறாரு. என்ன இருக்கியே கஞ்ச பிஸ்னாரி. அண்ணே வார்த்தையால சொல்லிட்டாரு. சொன்னதை செஞ்சது இல்ல. அண்ணனை கூப்பிட்டு சொல்லிடுவேன். டீ தானே வேணும் எடுத்துட்டு வர இரு. சரி. ஒரு டீக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அப்படியே எங்களுக்கு டீ போட்டு எடுத்து வந்திருக்கா? நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பவே இல்லையா? கோவப்பட்டு வீராப்பா பேசிட்டு போனீங்க. நாங்களாம் அப்படிதான் பேசுவோம். ஆனா கிளம்ப மாட்டோம். ஏதா இருப்போம்.
எப்படி எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்க? நீதானேக்கா சொன்ன அப்ப வர டைம் வந்துருவாருன்ட்டு. மாமா வச்சு நாங்க கேம் விளையாடிக்கிட்டோம். எப்படி எங்க ஆட்டம்? நல்லாவே இல்லடி. நல்லா போகுது. இப்படிலாம் இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்லலாம் கிடையாதுடி. சோத்துல என்னதான் போட்டு சாப்பிடுறீங்கன்னு தெரியல. என்ன போடுவாங்க? உப்பு தான் போட்டு சாப்பிடுவாங்க. அக்கா போக்கா வாய் நமங்குது. குடிச்சாதான் நல்லா இருக்கும். போட்டு தந்துடுறேன். சும்மா விட்டுருவீங்களாக்கும். போ டக்குன்னு போட்டு எடுத்துருவா. அப்படியே சூடா பஜ்ஜியும். இது சூடா பஜ்ஜியும் வேணுமா? ஆமாக்கா. அதுக்கு அந்த குதிரைவாளி எவ்வளவோ தேவலாண்டி. நீங்களாம் என்னைக்கு அடங்கவே மாட்டீங்கடி. குஷ்பு அத்தா அப்படியே சூடா வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துருவாங்க. சரி மாமா. ஆத்தியில அங்க ஒண்ணு கேட்க மாமா ஒண்ணு கேட்க எல்லாரும் ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கோம். இப்பவே கிச்சன் வர போனா சூடான பஜ்ஜி ரெடி பண்ண முடியும். போக்கா வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. டீ வேற பஜ்ஜி வேற. எனக்கு அடுப்பாங்கறையே வேலை சரியா போயிரும் போல இருக்கு எனக்கு. சரி அழுவாதக்கா போ டக்குன்னு எடுத்துட்டு வா. தங்கம் இந்த வரேன்டா. அக்கா பாவம்ல இங்க இருந்து கிளம்ப முடியுமோத. டீக்கு ஆசைப்பட்டு அக்கா இப்படி உயிரை வாங்குறோம்ல நம்ம. தெரிஞ்சா சரி. அதெல்லாம் சொல்லாத. நீ எல்லாம் வெக்க கேடு. அதை விட மோசம். வீட்டுக்கே வர விடாம பண்ணிடுவோம் போல இருக்கு. இந்த கிணத்துல தண்ணி இருக்கு போல இருக்கே. போய் பாப்போம். நம்ம என்ன சொன்னா கிணத்துல தண்ணி இருக்குன்னு போது பாரு. என்ன பைத்தியம் போல இருக்குது. ஆமா எல்லாரையும் பைத்தியம் சொல்லிட்டு வா. அப்படியே உட்கார வச்சத்த டீ போட்டு எடுத்து வந்தோன்னே சாப்பிட்டு குடிச்சிட்டு கிளம்பும் நம்ம வீட்டுக்கு. சரி சரி. என்ன கிணத்துல ஆழம் பாத்துட்டியா? எம்புட்டி பெரிய ஆழமா இருக்கு. கிணத்துல குதி செத்து போயிரு. ஒன்ன காக்கா அங்க இருந்து ஓடிடுவோம். நம்ம நீல முடி சும்மா விடாத நம்மள. ஆமாண்டி கிளம்புடி வாடி.